வணக்கம். 2024 நவம்பர் 28 வியாழக்கிழமை அதிகாலை 2:30 2 வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று இரவு 11:30 அறிக்கை தயாரிக்கப்பட தொடங்கி 2:30 வரை பிடித்திருக்கிறது. தாமதத்திற்கு வருந்துகிறேன். தற்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 75 கிலோமீட்டர் விலகிய நிலையில் மேலும் 30 கிலோமீட்டர் விலகி இருக்கிறது. விலகினாலும் கடல் நீரோட்டத்தோட விட்டம் கூட இருக்கிற காரணத்தினாலே மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு வர இருக்கிறது. ஆகையின் காரணமாக வேதாரண்யத்திற்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது 340 கிலோமீட்டருக்கு சென்றாலும் மீண்டும் 310 கிலோமீட்டருக்கு வந்து தீவிரமடையும். அதாவது சென்னைக்கு 490 கிலோமீட்டரில் இருப்பது 520க்கு போய் மீண்டும் 490க்கு வந்து தீவிரமடையும். இருந்தாலும் இது தீவிரமடைந்து புயலாக மாறினாலும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் முன் செயலிழக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி விரிவான அறிக்கையில் தெரிவித்திருக்கிறேன். அது வெப்ப நீரோட்டத்தில் அதிகபட்ச வெப்ப பகுதியை பிடித்துக் கொண்டே கடலூர் மாவட்டம் நெருங்கியதும் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு அப்பால் செயலிழந்து பரப்பில் அதிகரித்து கரை கடக்கும். அது இன்று காலை பொழுது விடியும் நேரத்தில் 5:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் அது புயலாக உருவெடுக்கிறது. உருவெடுத்தாலும் 30ஆம் தேதி கரை கடக்கும் முன், கரையை நெருங்கும் முன் செயலிழந்து கரை கடக்கும். ஆனால் கடலில் இருக்கும் பொழுது தரைக்காற்று வலுவாக இருந்தாலும் தயவு செய்து அச்சப்படக்கூடாது. மழைப்பொழிவு மீண்டும் டெல்டா மாவட்டங்களிலும் சென்னையிலையும் இன்றைக்கு மதியத்திலிருந்து தொடங்க போகிறது. நாளை மழைப்பொழிவு டெல்டா மற்றும் தென் வடகடலோர மாவட்டங்கள் வலுப்பெற இருக்கிறது. கரை கடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை, உள்ளே கடந்து செயலிழந்து போகும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுத்து அரபிக்கடல் போகும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.